சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை. கணவன் மனைவி மிக அந்யோன்யமாக இருப்பார்கள். இவர்களுக்கு நல்ல வசதி சக்தி இருக்கும். கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். ஜாதகருக்கு சொகுசான வீடு வாகனம் அமையும். இக்கிரக சேர்க்கை உள்ளவர்கள் காமத்தில் அதிக ஈடுபாடு உள்ளவராக இருப்பார்கள். அழகான வாழ்க்கை துணை அமையும். ஒன்றுக்கும் மேற்பட்ட திறமை உள்ளவர்களாக இருப்பார்கள். இந்த கிரக சேர்க்கையுடன் ராகு கேது சேர்ந்து இருக்குமானால், அசுபர்களின் பார்வையும் தசாபுத்தியும் இருக்குமானால் ஒழுக்கம் கேள்விக்குறியாகவே இருக்கும். மிக தவறான வகையில் வருமானம் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த கிரகங்களின் இருப்பு அதன் தனிமையை கணவன் மனைவி ஒற்றுமையாக கடுமையாக பாதிக்கும். எப்படியெனில் செவ்வாய்க்கு சுக்கிரன் இரண்டும் ஒருவருக்கு ஒருவர் 6-8 இருந்தால் கணவன் மனைவி ஒற்றுமை குறைவாகவே இருக்கும். தசாபுத்தி சாதகமில்லாத பட்சத்தில் பிரச்சனை மற்றும் பிரிவினை கூட தந்துவிடும். அல்லது தாம்பத்தியத்தில் திருப்தி இருக்காது, அல்லது தாம்பத்தியம் இல்லாமல் செய்துவிடும். ஜாதகர் மனைவி கூடவே இருந்தாலும் கூட மனைவியுடன் தாம்பத்தியம் வைத்துக்கொள்ள பிடிக்கவில்லை என்று சொல்பவர்களும் உண்டு. இவ்விரண்டு கிரகங்களில் ஏதேனும் ஒன்று ராகு அல்லது கேது சேரும்போது திருமணம் மிகவும் தாமதமாகவும் திருமணத்திற்கு பிறகு பிரிவினை தருவதும் எளிதில் நடந்துவிடும். இந்த அமைப்பு உள்ள ஆண் ஜாதகம் கணவன் மணி அடிக்கடி பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை உள்ளனர். மேலும் இந்த அமைப்பில் தாம்பத்திய சுகம் குறைவாக இருக்கும். கணவன் மனைவி ஈர்ப்பு குறைவாக இருக்கும். அந்த இடத்தில் ஆணின் ஜாதக சுக்கிரன் குருவின் பார்வை இருக்கும் பட்சத்தில் மனைவியை கடைசி வரை கைவிட மாட்டார். செவ்வாய் சுக்கிரன் சம சப்தவ பார்வை ராகு கேதுவுடன் இருக்கும்பொழுது கணவன் மனைவிக்கிடையில் வழக்கு வம்புகள் கண்டிப்பாக இருக்கும். திருமணமாகி சில வருடங்கள் சேர்ந்து அதன் பிறகு கோர்ட் கேஸ் வழக்கு என அழைத்து தீர்ப்பும் வராமல் 15 வருடங்களாக இருப்பவர்கள் உண்டு. அவரவர் ஜாதகத்தின் அடிப்படையில் அதில் உள்ள உடனிக்கும் கிரகங்கள் அடிப்படையில் சுபர்களின் பார்வை அல்லது அசுபர்களின் பார்வை உச்ச நீச அடிப்படையில் பலன் மாறுபடும். சுக்கிரன் செவ்வாய் ஆகிய இரண்டையும் நட்பில்லை, எதிரியும் இல்லாத சமகிரகங்கள். குருவின் நட்பு கிரகம் செவ்வாய், பகை கிரகம் சுக்கிரன் என்பதால் இந்த இணைவில் செவ்வாயின் ஆதிக்கம் சற்று அதிகமாகவே இருக்கும்.